வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. அது எங்கே நடந்தது அப்படின்னாக்கா, சென்னையில் கோட்டூர்புரத்தில் இருக்கிற அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார இருக்கிற ஆடிட்டோரியத்தில் தான் நடந்தது. ஸோ அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய நண்பர்கள் அங்கே வந்தாங்க, நிறைய பேர் வராமல் இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வராத நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான மீட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதர் ஸ்டேட்டில் நிறைய நடக்கும். பெங்களூரு, வைசாகு, ஹைதராபாத்து, ஸோ மும்பை, டெல்லி, இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் நிறையவே நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ முதல் முறையாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று தான் நடந்தது அந்த ஆப்ஷன் ட்ரேடர் மீட்டப் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான மீட்டப் நடக்கிறப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய பேருக்கு நிறைய ஏமாற்றமும் கிடைச்சிது. ஸோ ஏமாற்றம் யாருக்கெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா, நிறைய பிகினர்ஸாக இருக்கிற நண்பர்கள். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர் மீட்டப்பு, ஸோ நிறைய பேர் அங்கே வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட இதில் கலந்துக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேலே கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஆப்ஷன் ட்ரேடர் தான். ஸோ ரீட்டைலர் பீப்புள்ஸ்லேருந்து ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ இந்த மீட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மீட்டப்பில் ஒரு 7 ஸ்பீக்கர் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள்ஸ் கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர், ஸோ அந்த மாதிரி ஒரு செஷன் நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏமாற்றம். எந்த மாதிரி பீப்புளுக்காக ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் என்ன நினச்சி வந்தாங்க அப்படின்னா, ஓகே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க, எல்லாருமே நமக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருவாங்க, நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஜூன் 30ஆம் தேதி ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது, அவ்வளோதான், அந்த ஆடி போய் ஆவணி வந்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மீட்டப்புக்கு நான் போய் கலந்துக்கிட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டை பற்றி, நான் அடுத்த நாள்லேருந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்ச வந்த நண்பர்கள். ஏதோ ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்க போகிறாங்க, ஏதோ பெரிய ட்ரிக்ஸு சொல்லி கொடுக்க போகிறாங்க, ஸோ அவ்வளோதான் மார்க்கெட்டே புரட்டி போட்டுற போகிறோன்னு நினச்சி வந்த நண்பர்களுக்கு 100க்கு 100% ஏமாற்றம் தான். ஸோ யாருக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய மாதிரி ஒரு மிடில் ட்ரேடராக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன நினச்சி போனோம் அப்படின்னா, ஓகே ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்கு மேற்பட்ட ஒரு பீப்புள்ஸ், அதுவும் நம்ம ஒரு கம்யூனிட்டி ட்ரேடர்ஸ், ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற நண்பர்களை நாம் மீட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேரை நம்ம சோசியல் மீடியாவில் தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ யாரையுமே நேரில் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ம சாதாரணமாக போய் மீட் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம ஒரே இடத்துல பார்க்குறோம். ஸோ அவங்கள பார்த்த ஒரு சந்தோஷம். ஸோ ஏதாவது நமக்கு அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈவெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னென்னா, நிறைய பேர்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா, இல்லை ஏதோ ஒரு திருவிழாவில் ஏதோ ஒரு கூட்டத்தில் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஹாய் சொல்லிப்போம் இல்லையா, சார் நான் இங்கேருந்து வரேன், நான் இதை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 1500 பீப்புள்ஸ் இருக்கிறப்ப யார் ஒருத்தருமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை அப்படியே மண்டையை திறந்துட்டுலாம் நமக்கு கொட்டவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஸோ அப்படி தான் இருந்தது. எனக்கெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. நிறைய பீப்புள்ஸை நம்மளால் மீட் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்ககிட்ட ஒரு கை கொடுத்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்றது, ஸோ பேசுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு ஓவர்வியூ இந்த பங்குச்சந்தையை பற்றின பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த 7 ஸ்பீக்கர் பேசுனவங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி பேசினார் அப்படின்னா, ராஜசேகரன் சார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பேசுகிறப்ப அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவர் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே கண்டிப்பாக 1:2 இல்லை 1:1 இல்லை 1:3 அந்த மாதிரி தான் நான் ரிஸ்க் ரிவார்டை வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். 1% நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் 2% ரிவார்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஒன்று ட்ரேடை எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒன்று ஸ்டாப் லாஸ்க்காக வெயிட் பண்ணுவேன், இல்லை டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். இன்பிட்வீனில் நான் எதையுமே மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூவை அவர் கொடுத்தாரு. ஸோ அவர் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்
அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஈவன் தோ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன டைம் இன்டர்வெல்ல அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறேன், நான் அதை எப்படி ஆட் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ஒரு பிகினர்ஸுக்கு யாருமே அங்கே சொல்லி தரலை. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த பிகினர்ஸுக்கெல்லாம் அது ஒரு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எங்கேயாவது எமோஷன் ஆகிட்டு நம்ம தப்பு பண்ணுறோமா, நம்ம பண்ணுற தப்பை எங்கேயாவது திருத்திக்க முடியுமா அப்படிங்கிற பார்வையில் போனோம் நாங்கள். எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே மார்க்கெட்டில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நம்ம டிசிப்ளின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி வால்யூமை மட்டுமே வச்சு குருமூர்த்தி சார்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வால்யூமத்தை மட்டுமே வச்சு அவர் ட்ரேட் பண்ணுறாரு. ஒருத்தர் சூப்பர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து அவர் கண்டிப்பாக ரிஸ்க் அண்ட் ரிவார்டை ஃபாலோ பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வால்யூம் ப்ரொஃபைலை மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் ட்ரேட் பண்ணுறார். வால்யூம் ப்ரொஃபைல் கிடையாது, ஒன்லி வால்யூம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்ஷன் செயினில் போயிட்டு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வால்யூம் வரும். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கோடி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இந்த பக்கம் அதே புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 கோடி ட்ரேட் ஆகிருக்கு, 15 கோடி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த வால்யத்தை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அதையுமே வந்து வால்யத்தை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறப்ப அவர் பை பண்ண போகிறாரா, செல் பண்ண போகிறாரா அப்படிங்கிற கிளாரிட்டி எதுவுமே அங்கே கிடையாது. ஸோ நான் வால்யூமை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இடையில வந்து ஒரு டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு இந்த கேப்லாம் போயிட்டே இருந்தது. இன்பிட்வீனில் எல்லாரும் மீட் பண்ணி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சில கொஸ்டின்ஸை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வந்து, மக்கள் ரீட்டைல் பீப்புள்ஸ் கேள்வி கேட்குற மாதிரி கேட்டாங்க. இது எல்லாருக்குமே வர சந்தேகம் தான். இதுக்கு நிறைய பேருக்கு நிறைய இடத்துல ஆன்சரும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சரை கூட எதுவுமே அங்கே வெளிப்படையாக யாரும் பேசலை. ஏதோ சுற்றி சுற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் எல்லாரும் இந்த பங்கு சந்தைக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த பங்கு சந்தைக்குள்ளே ஏன் வராங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில் சரியான பதில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து உனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் நீ அங்கே வேலை செய்ய போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு நல்லதுக்கோ, ஒரு கெட்டதுக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம போகணும், ஒரு அவசரம், ஒரு அவசியம் அப்படின்னா கூட உங்களால் லீவ் எடுக்க முடியாது. இதுக்கு உங்களோட இமிடியேட் சூப்பர்வைசர்கிட்ட பேசணும், அதுக்கு மேலே இருக்கிற மேனேஜர்கிட்ட பேசணும், அது பர்மிஷன் சொல்லணும், இதுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லணும், இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தான் நம்ம லீவு வாங்கணும். அதுவுமே ஒரு நாள் லீவ் இல்லை 2 நாள் லீவு தான் வாங்க முடியும். ஒரு 4 டேஸ் 5 டேஸ் எங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, அது கண்டிப்பாக நான் போயே ஆகணும் அப்படின்னா கூட நம்மளால் 3 நாள் 4 நாளுக்கு மேலே லீவு 3 நாள் 4 நாளாக லீவே கேட்க முடியாது. அப்படி கேட்டிங்க அப்படின்னா ஸோ அது சரியாகவும் இருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்படிங்கிற விஷயம், அதே போல் அந்த கார்ப்பரேட்டில் எல்லாமே போயிட்டு சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னு கேட்டோன்னா, கம்பெனி வீடு, ஆஃபீஸு வீடு, ஆஃபீஸு வீடுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, பர்சனலுக்காக, தன்னோட ஃபேமிலிக்காக, தன்னோட குழந்தைங்களுக்காக எங்கேயுமே நீங்கள் டைமை ஒதுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்சென்ட் இருக்குது. டைம் அப்படிங்கிற ஒரு கன்சென்ட் இருக்குது. அதே போல் பணம் எப்படி சொல்கிறேன், மணி ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே சுத்தமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடையாது. ஒரு சம்பளதாரராக இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கலாம். ரொம்ப கஷ்டமும் படாமல், ஓரளவுக்கு மேலேயும் போகாமல், வர பணத்தை வச்சு ஒரு ஹவுசிங் லோனு, ஒரு பர்சனல் லோனு, அதுக்கப்புறம் ஒரு பசங்களோட படிப்பு செலவு, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு சாப்பாடு, ஏதோ மந்த்லி ஒரு நாள் வெளியில் போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளார அடங்கிக்கிட்டு நீங்கள் இருக்க முடியும். ஸோ பெருசாக எதையுமே நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் வரவும் செலவும் ஒவ்வொரு வருஷம் வாங்குகிற இன்க்ரிமெண்ட்டுக்கும் விலைவாசி ஏறுறதுக்குமே சரியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 2 கன்சர்ன் தான். அதே போல் லைஃப்பை என்ஜாயே பண்ண முடியாது. அவங்க ஒரு கரியர் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 58 வயசு வரைக்குமே அவங்க வேலை வீடுனே ஓடிட்டு இருப்பாங்களே தவிர, ஒரு நல்லது கெட்டதை அவங்களால எதையுமே லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்க்க முடியாது. அதனால தான் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னோட டைம் என் கையில் இருக்கணும், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறத நினைக்கிற நண்பர்கள் தான் வந்து எனக்கு கார்ப்பரேட்டே வேண்டாம், நான் இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வெளியில் ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா கூட அது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஒரு வாடகைக்கு ஒரு கடையை பார்க்கணும், அது ஒரு நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய இடமா இருக்கணும், ஒரு வியாபாரத்தை செலக்ட் பண்ணணும், அது காம்படிஷன் இருக்கக்கூடாது, அதில் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கு நம்ம கஸ்டமர் வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுவும் சரிப்பட்டு வராது. ஸோ இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், ஈவன் தோ ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், இல்லை லேப்டாப் ஒரு சின்னதாக ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், ஒரு பங்குச்சந்தையை பற்றின புரிதல் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே உங்களால் 500லேருந்து 1000, 2000, 5000, 10,000, 1,00,000 லெவலில் கூட உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். பேஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு. யாரோட டைமும் கிடையாது. நினச்சா நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லை நம்ம எங்கே போனாலும் கையில் மொபைல் இருந்தால் போதும், லேப்டாப் இருந்தால் போதும், நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்காக நம்மளோட டைமை எங்கேயும் ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் எங்கே இருந்தாலும் உட்காந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும்.
ஸோ அதனால் இது எதுவுமே கிடையாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறவங்க பீப்புள்ஸு மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸு இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு 2000 கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாம் பங்குச்சந்தைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இதே மீறி ஒரு படி சொல்லணும் அப்படின்னா நாம் லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடம் சாதிச்சிட மாட்டோமா, வெற்றி அடைய மாட்டோமா, நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நாம் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைக்கு வராங்க. இதுதான் என்னோட பதில். இந்த பதிலை கூட அங்கே யாருமே சரியாக சொல்லலை. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தா ரெண்டாவதாக ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் இதில் எது பெஸ்ட்டு, இதை யார் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்கு நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லியிருந்தாங்க. பட்டு என்ன அப்படின்னாக்கா, இதில் ஃபைனலாக சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, அங்கே பேசுனாங்க, எதை பற்றி பேசுனாங்க, ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக பேசலை. என்னென்னா ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் 2 விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டும் இருக்குது, லாஸும் இருக்குது. ஆனால் எதில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் பையிங் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, லிமிட்டட் ரிஸ்க்கு, அன்லிமிட்டட் ப்ராஃபிட். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில். ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்லிமிட்டட் ரிஸ்க்கு, லிமிட்டட் ப்ராஃபிட். அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ்லேயே கூட போட்டிருக்கும். ஆப்ஷன் பையிங்கில் லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ரீமியம் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வாங்குறீங்களோ, ஒருவேளை 0 ஆனாலும் அந்த ப்ரீமியம் மட்டும்தான் உங்களுக்கு ரிஸ்க்கு. அன்லிமிட்டட் ப்ராஃபிட்னா எவ்வளோ வேணாலும் வரலாம். இது ஆப்ஷன் பையிங்கு. ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிரீமியத்தை நீங்கள் செல் பண்ணுறீங்க, ₹100 ஒரு பிரீமியத்தை செல் பண்ணுறீங்கன்னா, அது 0 ஆனால் ₹100 ப்ராஃபிட்டு. ஒருவேளை ₹1000 போயிடுச்சுன்னா ₹900 வந்து உங்களுக்கு லாஸு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரிஸ்க். அது எவ்வளோ வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது தான் இது. பட் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நடைமுறையில் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2த்துக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு லாட்ரி சீட்டை நம்ம ₹10 கொடுத்து வாங்குறோம். ₹1,00,00,000 வீழ்ந்தாக்கா நமக்கு லக்கு தான், ப்ராஃபிட் அதிகம் தான். பட் ஆனால் அந்த ₹10 கொடுத்து வாங்குற லாட்ரி சீட்டு எத்தனை பேருக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும், அதில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது ₹1,00,00,000 வரதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% கிடையாது, 0.009% கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த ₹1,00,00,000 உங்களுக்கு விழுமே தவிர, அதுதான் வின்னிங் ப்ராபபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் அதிகம். நீங்கள் போடுற கேபிட்டல், நீங்கள் எடுக்கிற ப்ரீமியம் நீங்கள் நினச்ச பாதையில் போகலை அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து உங்களுக்கு லாஸை தான் கொடுக்கும். ஆப்ஷன் பையிங்கில் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பொசிஷன் சைஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ பிகினர்ஸாக வரவங்க யாருமே ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, பார்வையில் வேணால் அன்லிமிட்டட் ரிஸ்க்காக இருக்கலாம். பட் லிமிட்டட் ரிஸ்க்கு தான் அதில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ப்ராப்பர் எட்ஜோட, ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட ட்ரேட் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டே வரும். இங்கேயும் லாஸ் வரும். அந்த லாஸ் உங்களோட கேபிட்டலை வைப் அவுட் பண்ணாது. ஸோ இதுதான் இங்கே கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் உங்களோட கேபிட்டலை கண்டிப்பாக வைப் அவுட் ஆகும். வைப் அவுட் ஆக கேபிட்டலை நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஆப்ஷன் பையிங். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட கேபிட்டல் வைப் அவுட் ஆகாது. இங்கேயும் சின்ன சின்ன லாஸ் வரும், சின்ன சின்ன ப்ராஃபிட் வரும். பட் இங்கே 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி, 30% லாஸ் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில். ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 70% லூசிங் ப்ராபபிலிட்டி தான், 30% தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிகினர்ஸாக வர நண்பர்கள் குறைஞ்சது 2லேருந்து 3 ஆண்டுகள் வந்து ஆப்ஷன் செல்லிங்கை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு மார்க்கெட்டோட வியூவு, மார்க்கெட்டோட மூவு, என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கை பண்ணலாம். ஆப்ஷன் பையிங்குமே கூட என்னோட பார்வையில் உங்களோட கேபிட்டலில் 90% கேபிட்டலை ஆப்ஷன் செல்லிங்கில் வைங்க, மீதி இருக்கிற 10% கேபிட்டலை ஆப்ஷன் பையிங்கில் வைங்க. இதுதான் அந்த கேள்விக்கான பதில். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்கணுமே தவிர, அந்த தியரிட்டிக்கலாக இருக்கிற லிமிட்டட் ரிஸ்க், அன்லிமிட்டட் ப்ராஃபிட், லிமிட்டட் ப்ராஃபிட்டுங்கிற விஷயத்தை நம்ம அங்கே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமோ ஸோ அங்கே தான் நாம் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கு தான் எல்லாருக்கும் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கேயுமே அழுத்தம் திருத்தமாக தான் சொன்னாங்க. ஸோ நாமளுமே அதை தான் திருப்பி எல்லா இடத்துலையுமே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 3வதாக ஒரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஹீரோ ஆர் ஜீரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லா பிகினர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஆர் ஜீரோன்னு ட்ரேட் பண்ணுறாங்க. இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ ஆர் ஜீரோ அட்ராக்டிவ் என்ன அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் வந்து ₹5 ₹10 நான் பிரீமியத்தை வாங்கிடுவேன், அது ₹100 ₹150 போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. இப்போ இருக்கிற காலத்தில் அந்த எக்ஸ்பைரி டேவில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரியான ட்ரேடை பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு டிபேட் போகும்பொழுது, அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோரோட பார்வையும் கூட. என்னோட பார்வையும் கூட அப்படி தான். பட் ஹீரோ ஆர் ஜீரோ யார் பண்ணலாம், என்ன கேபிட்டல் வச்சு பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸை போய் நீங்கள் பாருங்கள். ஹீரோ ஆர் ஜீரோ அப்படிங்கிற ட்ரேடை யார் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் இருக்கேன்,
இன்றைக்கி ஒரு 10,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்ட்ராடேவில். பட் ஹீரோ ஆர் ஜீரோக்கு ஒரு 1000 ரூபீஸை வந்து நான் லூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் அந்த 1000 ரூபீஸ்க்கு மட்டும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பொசிஷனை எடுக்கணும். அதுவுமே 100% ரிஸ்க் தானே தவிர, அதை விட்டுட்டு நான் எங்கிட்ட வச்சிருக்க கேபிட்டல் ₹1,00,000 கேபிட்டலுக்கு போய் நான் 1,00,000 குவான்டிட்டி வாங்கிட்டேன் அப்படின்னா அப்படியே ₹100 போயிடுச்சுன்னா அப்படி நான் ₹1,00,00,000 சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு நான் மொத்தத்துக்கும் இட்லி வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சட்னியே தேவையில்லை ₹500 இட்லி கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன கேபிட்டலுக்கு மொத்தத்தையும் போயிட்டு நான் ஹீரோ ஆர் ஜீரோ போயிட்டு இந்த அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறத போயிட்டு நான் அப்படியே ₹10 ₹20 ₹50 நான் வாங்கிடுறேன் அப்படின்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சத்தியமாக ஹீரோவாக ஆக மாட்டீங்க, ஜீரோவாக தான் ஆவீங்க. இந்த ட்ரேடை என்கரேஜ் பண்ணவும் கூடாது, இந்த ட்ரேடை யாரும் பண்ணவும் கூடாது. ஸோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலுக்கு 100% கிடையாது, 1000% ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அங்கேயுமே எல்லாரும் அழுத்தம் திருத்தமாக தான் நமக்கு சொன்னாங்க. ஸோ இதுதான் அங்கே கொஸ்டின்ஸில் வந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி ஜெகன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோமதி சங்கர் சார் தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஜெகன் சார் வந்து ஆப்ஷன் செல்லர் தான். இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் எல்லாமே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராடலை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. நம்ம கோமதி சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிஆரை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. யார் ஒருத்தருமே இங்கே பேசுகிறப்போ என்னென்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் இன்னமும் நான் ஒரு படி இறங்கி சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அவங்களோட ப்ரொமோஷன், அவங்கள பற்றின ஒரு ப்ரொமோஷன்ஸு. ஸோ இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் அது இருந்ததே தவிர யாருமே இன் டெப்த்தாக போயிட்டு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லலை. சொல்கிறதுக்கு உண்டான நாங்கள் டைமும் கிடையாது. எல்லாருமே அந்த ஒரு நுனிப்புள்ள மேஞ்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைனை மட்டும்தான் நமக்கு அங்கே எல்லாருமே சொன்னாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸு பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி வந்து ஒரு மிடில் இருக்கிறவங்க, அபோவ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. பட் ஆல்ரெடி அது சின்ன சின்ன ஃபைன் டியூன்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லோரும் கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. ஸோ பிகினர்ஸாக வந்தவங்களுக்கு யாருக்குமே அந்த விஷயம் சரியாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி தான் எல்லாருமே பேசுனாங்க. இன்னமும் ஒரு படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கணும். ஏதோ நான் ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரியும் இருக்கணும், பட் இப்போ ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் புரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயங்களும் இருந்தது. அது ஒரு குறை தான். அதே போல் நம்ம டிடி நிப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த குவான்மேன் சொல்லிட்டு ஒரு ஆல்கோ ட்ரேடிங் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு மெயினான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா ஒரு ஆல்கோ ட்ரேடிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் பையிங் அவர் பண்ணிக்கிட்டே வராரு. கிட்டத்தட்ட அந்த ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் லாஸில் தான் இருக்குது அவரோட பொசிஷன். பட் இருந்தாலும் அவர் அதை கண்டினியூஸாக அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ராஃபிட் ஜோனுக்கு வராரு. அந்த பெரிய ப்ராஃபிட் கொடுத்தது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அந்த 6 நாள் கொடுத்த பெரிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 மாதத்தோட லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு வராரு. இதுலேருந்து நான் ஆப்ஷன் பையருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் பையிங் மட்டும் கிடையாது, ஆப்ஷன் செல்லிங்லையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ ட்ரா டவுன் வரும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுடைய பொசிஷன் சைஸ் இருக்கணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்டை பிடிக்க முடியும். ஆப்ஷன் பையிங்கில் 8 மாதத்தோட லாஸை ஒரு 6 நாள் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்குதுன்னா நம்மள மாதிரி இருக்கிற பீப்புள்ஸு மேனுவலாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறேன், 8 மாதமும் நம்ம லாஸை பண்ணியிருப்போம். அந்த 6 நாள் ப்ராஃபிட் வர அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்திருப்போம். ஸோ ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நம்ம பிடிச்சிருக்க மாட்டோம். இதுதான் ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிற ரிஸ்க்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வர மீட்டப்பு, எந்த ஒரு மீட்டப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி மீட்டப்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நிறைய பீப்புள் நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்தோம், அவங்கள நம்ம நேரில் மீட் பண்ண போகிறோம், இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நான் பார்க்க போகிறேன், இது வந்து ஏதோ ஒரு சினிமாவுக்கு போயிட்டு நம்மளாம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1000 ₹1500 நம்ம செலவு பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு ஒரு நம்ம இருக்கிற ப்ரொஃபைலில், நம்ம இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலில் நம்மள மாதிரி இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இங்கே போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு சஜஷன்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, எனக்கு ஒரு ட்ரேடிங்கை சொல்லி கொடுத்துருவாங்க, நான் இதை வச்சு நான் எல்லாத்தையுமே நான் மாற்றிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வர நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஏமாற்றமாக தான் அமையும். பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 20 to 25% தான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். மீதி இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பொசிஷன் சைஸு, உங்களுடைய சைக்காலஜி தான் உங்களை வந்து பாதுகாக்குமே தவிர எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உங்களுடைய மண்டையை திறந்துட்டு ஒரே நாளில் யாரும் கொட்ட முடியாது. ஸோ லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு. தொடர்ந்து நீங்கள் அதை பண்ண தான் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ப்ராஃபிட் கொடுக்குமா லாஸ் கொடுக்குமான்றது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தா நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில அவங்களுக்கு ஒரு பையிங் சிக்னல் கிடைக்குது, ஒரு செல்லிங் சிக்னல் கிடைக்குது. ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஆப்ஷன் பையராக இருந்தால் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ஒரு இண்டிகேட்டரில் நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில், ஒருத்தர் ஒரு மென்டாராக எடுத்துருக்கீங்க, அவர் சில ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காருன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ் தேடி இக்கரைக்கு இக்கரைன்னு ஓடனீங்க அப்படின்னா உங்களால் எங்கேயுமே சஸ்டைன் ஆக முடியாது. அதே போல் எங்கேயுமே இந்த மாதிரி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக நமக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு வராதிங்க.
இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து இங்கே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே வரவங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வரோம். எல்லாருமே ஒரு நல்ல கேபிட்டலோட தான் இந்த பங்குச்சந்தைக்கு வரும். அப்படிங்கிறப்போ உங்களுக்குன்னு ஒரு மென்டாரை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் மென்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு உண்டான ஒரு ஃபீஸை பே பண்ணிவிட்டு அவருக்கு சொல்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட கடைசி வரைக்கும் டச்சில் இருங்க. நீங்கள் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு டச்சில் இருங்க. அவர் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து கற்றுக்கோங்க. தொடர்ந்து சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இங்கே நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத விட நான் லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வாங்க. இந்த மாதிரியான இருக்கிற பீப்புள்ஸ் பங்குச்சந்தையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. அதே போல் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கோர்ஸஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா 30,000 40,000 50,000 ஃபீஸை கொடுக்கணும். நம்ம அப்படிலாம் வைக்கல. ஜஸ்ட் 4,999 rupees தான். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த 4,999 rupees ஸ்க்ரீனில் தெரிகிற நான் என்னோட மொபைல் நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு ஜிமெயில் ஐடியும் ஷேர் பண்ணுறது மூலயமா அந்த கோர்சஸுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தனியாக வச்சுட்ருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பங்குச்சந்தையை பற்றின வியூஸு, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரேட் பண்ணணும், இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, ரிவார்ட்ஸ் இருக்குது, என்ன நடந்துட்டுருக்குன்ற மார்க்கெட்டோட அப்டேட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸஸை பை பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவே இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மேலேயே வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கு. MNP Village Trader _original அப்படிங்கிற டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயே நிறைய விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட நேமில் நிறைய பேக் சேனல்ஸ் இருக்குது. அதில் எதுலேயுமே போய் தவறாக ஜாயின் பண்ணிடாதீங்க. என்னோட டெலகிராம் சேனல்லே ஆகட்டும், என்னோட வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆகட்டும், நான் மட்டும் தான் பேசுவேன். நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட முகத்தை அதில் பார்க்குறீங்க, நான் பேசுகிற என்னோட ஆடியோவை கேட்குறீங்க அப்படின்னா மட்டும் பிலீவ் பண்ணுங்கள். அதர்வைஸ் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிற பீப்புளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு போய் சென்றடையும், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நம்மளோட சேனலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.